ஜெபத்தில் அதிகரிக்கப்பட, இன்னும் வேத வசனத்தில் அதிகரிக்கப்பட, இன்னும் பரிசுத்தத்தில் அதிகரிக்கப்பட, இன்னும் சாட்சியில் நாங்கள் அதிகரிக்கப்பட, அப்படிப்பட்ட ரேமா வார்த்தை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அப்படியேப்பட்ட ரேமா வார்த்தையை தாசன் மூலமாக நீர் கொடுக்க போதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, காணிக்க பகுதியை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு பொருள் தரித்திரர் ஆனதில்லைன்னு வேத வசனத்தின் பிரகாரம் கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, இன்னும் நாங்கள் அதிகமாக உமக்காய் கொடுக்க கர்த்தர் எங்கள் கரங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நாங்கள் கொடுக்கிறது நிமித்தம் உடைய நாம மகிமைப்பட, உடைய ஊழியங்கள் வளரத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை அபிஷேகித்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, கதை அறிவிப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பயன்படுத்துங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி பிள்ளைகளை துணிதமாய் கொண்டு வர வேணுமா செபிக்கிறையா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. துவக்குவது முடிவரை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய செவிகள், சிந்தனைகள், ஆண்டவரே சிந்தனைகள், இருதயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை திறக்கப்படட்டும். ஒற்றுமையாக ஒரு மனதையும் கர்த்தர் கட்டளையிடணுமா செபிக்கிறையா. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் டிஸ்டர்பன்ஸுகளும் இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே எங்களை விட்டு இந்த சபையை விட்டு வெளியே போன்று கட்டளை கொடுக்குறப்பா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யட்ட. ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தேவன் பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இன்றைக்கு சிறு பிள்ளைகள், நாளைக்கு அவர்கள் தலைவர்களாக நீ உருவாக்கப்பட போதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆசிரியர்களை பயன்படுத்துங்க. எப்படி எண்ணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே கர்த்தாவை அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்துங்க. துவக்கம் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. தடைகளாக நீக்கி போடுங்க. பிள்ளைகள் சீக்கிரமாக வரும்போது உடைய பாதுகாப்புக்கார கூடவே இருக்கட்டும். எல்லா பொல்லாப்புக்கு விலை காத்து. என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஆமென். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. உம்
உம்மை எப்படி நான் பாடுவேன். ஓ ஆமென் ஆமென் என்ன சொல்லி நான் துதிப்பேன். சொல்லுங்க மறுபடியும் எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் வருகையில் எடுத்துக் கொள்வேன் கூடவே வைத்துக் கொள்வேன் என்னை வருகையில் எடுத்துக் கொள்வேன் கூடவே வைத்துக் கொள்வேன் என்னை கூடவே வைத்துக் கொள்வேன் ஆமென் என்னை கூடவே வைத்துக் கொள்வேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன் உரையான சேசினின்றே தூக்கி எடுத்தவரே என்னை உரையான சேசினின்றே தூக்கி எடுத்தவரே என்னை தூக்கி எடுத்தவரே என்னை தூக்கி எடுத்தவரே உம்மை எப்படி நான் பாடுவேன் ஆமென் ஆமென் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஓ அல்லேலூயா எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உந்த நாமம் உயர்த்திடுவேன் கோயில் செய்திடுவேன் ஆமென் உந்த நாமம் உயர்த்திடுவேன் உம் விருப்பம் செய்திடுவேன் நான் உம்மை செய்திடுவேன் தேங்க்யூ செய்திடுவேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே எங்கள் ஆறுதல் நாயகரே எங்கள் ஆறுதல் நாயகரே உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென் என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா என்னை விட்டு எடுபடாத அவர் நல்ல பங்கு நீதானையா நீங்க நல்ல பங்கு நீதானையா உம்மை எப்படி நான் பாடுவேன். ஓ எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம் என்ன சொல்லி நன்றாக ஆண்டவரை உற்சாகத்தோடு ஓ ஹalleluya எப்படி நான் பாடுவேன். அவரை ஆண்டவரை பாடும்போது தேவ மகிமை இறங்கி வருகிறது சொல்லி நான் துதிப்பேன். உந்த நாம உயர்த்திடுவே உம் விருப்பம் செய்திடுவே உந்த நாம உயர்த்திடுவே உம் விருப்பம்
உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரகரபலதுரா சதரா சகருஜனா சதரா. ஆவியில பாடுவோம், அந்நிய பாஷையில பாடுவோம். ஹரஹரலதரா சகருஜலதரலா சபனதுரஹலதரா சதுனலதரா சனலதுரா பஹரா சதுனலரமலா சகலதுரா சலரா வியதரீர ரஹரதரா ரதரா சகரலடலலா சபலதுரா சகுரா ரபனதுரா ராஷலரா சகலதுரா தரரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் காண்பவரே காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே எங்கள் ஆறுதல் நாயகரே எங்கள் ஆறுதல் நாயகரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல் நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென் ஆமென். என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென்
bahandara shakaraha. Oh hallelujah, hallelujah, hallelujah. Rahandara shakaru durura mama maha. Oh mika hatur shaka ho. Al bahandri kahaturi karabaraba. ஆவியானவரே எங்களை அள்ளி அணைக்கிறவரே, முத்தமிடுகிறவரே, சேர்த்து கொள்கிறவரே, வாரி அணைத்து எங்களை சேர்த்து அணைத்து முத்தமிடுகிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆறுதல் நாயகரே, எங்களை காயம் கட்டுகிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே. ஓ ரீமா நகந்தரபா ஹத்துரு சக்கரபரபா. எங்கள் பலவீனத்தில் நீங்கள் பலனாய் வந்தவரே, ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களை உயர்த்தி வைத்தவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தை உயர்த்தும்படி எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உங்க நாமத்தை துதிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறீரே. ஓ எத்தனை நல்லவரப்பா, நீர் எத்தனை நல்லவரப்பா. காற்று வீசினாலும் கடும் புயல் வந்தாலும் ஆண்டவரே, கடல் கொந்தளித்தாலும் ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாமல் காத்தவரே, எங்கள் ஜீவனை எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படாதபடி எங்களை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சூத்திரராய் மாறிடவே சுதரர் புரிந்தனரே, சூத்திரராய் மாறிடவே சுதரர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். அவருடைய கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, ஆமென், ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, ஓ ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான், விசுவாசத்தால்
ஹalleluya. ஹalleluya. வில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சூத்தர்களால் மாறினவே சுதனர்கள் புரிந்தனரே, சூத்தர்களால் மாறினவே சுதனர்கள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசி நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான், என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரணே, தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசி நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ்ந்து காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ்ந்து காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார், விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நமக்கு ஒரு பேர் உண்டு. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் ஓ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பேர் ஓ விசுவாசம். விசுவாசியே, விசுவாசியே, விசுவாசியே. அந்த நாளில் தேவன் நமக்காக கொடுத்த பெயர் விசுவாசி. எதை குறித்து கவலைப்படாத, எதை குறித்து கலங்கி நிற்காத. ஓ ஹalleluya. எரிகோ போன்ற பிரச்சனைகள் உன் முன்பாக இருக்கிறதா? செங்கடலை போன்ற பிரச்சனைகள் உன் முன்பாக இருக்கிறதா? எதை குறித்தும் கவலைப்படாத. துதிக்கும் போது எரிகோ எழுந்து விடும். ஓ உன் கையை நீட்டும் போது செங்கடல் இரண்டாக பிரிந்து விடும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீ ஒன்றுக்கு கலங்காத, திகையாத. நானே உன் தேவனாகிய கர்த்தர். நானே ஹalleluya. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி,
சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நீ நம்பு மனித கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோது கைவிட மாட்டேன். நீ நம்பு மனித கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோது கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. எனக்கு விடுதலை ஆமென். விடுதலை கொடுக்கிறவர் அவர், அவரே நமக்கு நிம்மதியை கொடுக்கிறவர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. நான் நம்பு மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோது கைவிட மாட்டீ. நான் நம்பு மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோது கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே ஓ ஆமென். எனக்கு நீரே வழி, நீரே செய்யா. உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உனக்காகவே வாழுகிறேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்காகவே நீ ஜீவிக்கிறீர், ஆண்டவரே எனக்காகவே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உன் உள்ளத்தில் வாழத் துடிக்கின்றேன். ஆண்டவரே எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, எனக்காக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவரே, மகனே, ஒருபோது என்னை கைவிடாதவரே. இதயத்திலே இடம் தருவாய். ஆண்டவரே நீரே வழி அப்பா, வருவாய். நீரே சத்தியம் ஆண்டவரே. என் மகனே, இதயத்திலே எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, தருவாய். எனக்காக ரத்தத்தை சிந்தின மகா பெரிய தெய்வமே, நீரே எவ்வளவு நல்லவர். சத்தியம், நீரே ஜீவன் ஆண்டவரே. இயேசையா. ஓ. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், ஹல்லேலூயா. நீரே ஜீவன் இயேசையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு வழி, நீங்க தான்ப்பா எனக்கு வழி. உம்மை விட்டால் நாங்கள் எங்கே போவோம்? Yes, Lord. உம்மை விட்டால் நாங்கள் யார் இடத்துல போய் நிற்போம்? Amen, அப்பா. அப்பா உங்களை நம்பி வந்துட்டோம்ப்பா, உங்களை நம்பி வந்துட்டோம் ஆண்டவரே. Amen. நீங்க தான் நம்பிக்கைக்கு உரியவர், Yes.
நம்பிக்கைக்கு உரியவர். நம்பிக்கைக்கு பாத்திரரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். ஆமென். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. ஆமென். Yes, Lord. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோமே. உங்களை நம்புகிற போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. அப்பா. உங்களை நம்பும் போதெல்லாம் எங்களை கைவிடாமல் காத்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென், ஆண்டப்பா. ஓ, எனக்காக ஜீவிக்கிறவரே, Yes. எங்க உள்ளத்திலே இருந்து தங்கி நடத்துகிறவரே, உங்களை போல வேறு தெய்வம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை ஆண்டவரே. ஆமென். Yes, Lord. நாங்களும் எத்தனையோ தெய்வத்தை வணங்கி பார்த்துட்டோம் ஆண்டவரே, ஒன்றும் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. நாங்கள் உண்மையாக உண்மை கூப்பிட்ட போது எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை விசாரித்த தெய்வமே, என் கண்ணீரை துடைத்த தெய்வமே, ஆமென். எங்கள் வாழ்நாளெல்லாம் நான் உங்க கூடவே இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே, இந்த நாள் வரைக்கும் நீங்க நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீரே வழியா, ஆமென். நீரே சத்தியமாய். ஆமென். நீங்க உங்க சத்தியம் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ நாங்க மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்போம். நாங்க ஒரு குடிகாரரா இருப்போம், நாங்க ஒரு ரவுடியா இருப்போம், நாங்க ஊதாரியா இருப்போம். உலகத்துக்கு ஆண்டவரே நாங்க அப்பா உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். நீங்க எங்களை தேடி வந்தீங்க, நீங்கள் எங்களை தேடி வந்தீங்க. ஒரு பரிசுத்த மகளாய் எங்களை தெரிந்தெடுத்தீங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடுகிற அந்த சுவிகார புத்திரத்தின் ஆவியை கொடுத்தீங்க. ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியை எங்க மேல ஊற்றினீங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்து விட்டீங்க. நீங்க எவ்வளவு நல்லவராயிருக்கிறீங்கப்பா. நினைத்து பார்க்கும் போதெல்லாம் கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைகளை நாங்க மறக்கவே முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை நாங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஆமாப்பா. ஓ, நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சின்ன பாடலை பாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். அந்த நல்ல தேவன் என்று சொந்தமானாரே, அந்த நல்ல தேவன் என்று சொந்தமானாரே. சந்தோஷ பங்குரே, சந்தோஷ பங்குரே, சந்தோஷம் என்னில் பங்குரே. சந்தோஷம் என்னில் பங்குரே. மறுபடியும் சந்தோஷ பங்குரே, சந்தோஷ பங்குரே, சந்தோஷம் என்னில் பங்குரே. முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பங்குரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது பிரைட்னஸாக இருக்குது. இந்த பிரைட்டே தேவையில்லை, அவ்வளோ பிரைட்னஸ் ஆகிறீங்க, அவ்வளோ சந்தோஷமாகறீங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஆராதனை எங்களை கொண்டு வந்து உம்மை துதிக்க, பாட, ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே உம்மைக்கு நன்றி சொல்ல எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்க போகிறோம். உங்களுடைய வார்த்தையால் எங்களை புடமிடும், பொன்னாக விளங்க செய்யும். இன்னும் உமக்குள்ள எங்களை மெருகேற்றும், உமக்குள்ள வைத்து கொள்ளும். ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பேசுகிற தாசனை பயன்படுத்துங்க. முன்பாக இருந்து வழிநடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகள் ஊழியத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருங்க.
Praise ஓகே, முடிச்சு அங்கே லோத்து என்ன பண்ணாங்க புரிஞ்சு, எங்கள் லோத்துக்கும் ஆகாரம் பார்த்தோம். மீண்டும் எங்கே வந்துடணுமோ அந்த லோத்து சம்பவம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம் சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக நம்ம அதை எடுத்தோம். இப்போ அதை முடிஞ்சிச்சு. அதை நம்ம என்ன பண்ணிடலாம், மீண்டுமாக லோத்து அந்த விஷயம் முடிஞ்ச உடனே நம்ம ஆதியாகமம் 14க்கு வந்துடலாம். ஓகேங்களா, 14 வந்துடலாம். ஆதியாகமம் 14 1 2. சினேயான் ராஜாவாகிய அமராப்பேலும் எலாசான் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதியின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினாயாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோபார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கில் கூடினார்கள். 9ஆம் படிக்கு இப்போ நிறைய ராஜாக்கள் இது முடிஞ்சிச்சு. ஏற்கனவே வந்து லோத்து புரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். போன லோத்து புரிஞ்சு போனதுக்கப்புறம் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தரை ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது பிறகுதான் நடக்குது. ஸோ என்ன ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா, அவன் லோத்து போன சோதம் குமாருக்கு விரோதமாக 5 ராஜாக்கள் அது இருக்கிற இடத்துல 4 ராஜாக்கள் எழும்பி வந்து சோதம் குமாரவை பிடிப்பதற்காக வருகிறார்கள் சரிங்களா. ஓகே, வந்த உடனே 9வது படிக்கலாம். ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகள் ராஜாவாகிய திதியாலோடும் சினேய ராஜாவாகிய அம்மராப்பேலோடும் எலாசாரின் ராஜாவாகிய ஆரியகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். அந்த சோதம் குமார் 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். 11. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆமென். இந்த சோதம் குமாரால யார் இருக்குது? இப்போ யாரு போனா? சோதம் குமாரால லோத்து போனா. யார் போனது? லோத்து போயிருக்கான். ஓகேங்களா. அந்த லோத்து இருக்கிற இடத்த 4 ராஜாக்கள் பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் பிடித்த உடனே அடுத்து படிக்கலாமா? 12. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஓகே, போதும். இங்க பாப்போம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆறாமிலே சகோதரனுடைய குமார் லோத்து என்ன பண்றாரு? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இங்க எதுக்குள்ள படித்தோம்னா, நல்லபடியாதான் லோத்து ஆரம்பித்தான் தன் வாழ்க்கைய. ஒரு நல்ல ஐக்கியத்துல ஆரம்பித்தான். ஆபிரகாமோடு இருந்தான். ஆனால் சில பார்வை பார்த்த உடனே விட்டு அதை பார்த்து இதோட நான் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணிட்டான், ஆபிரகாம் விட்டு லோத்துல தனியா என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். ஓகேங்களா. போன உடனே என் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பமாகுது. நீ ஒரு ஐக்கியத்துல இருக்கும்போது, ஒரு சபையில இருக்கும்போது, நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கும்போது உனக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் லோத்து ஒன்றும் பெருசு செய்யல. ஆனா ஆபிரகாமோடு இருந்தபடியினால, அல்லேலூயா, ஆபிரகாமோடு இருந்தபடியினால என்ன கேட்டினா அங்க ஒரு பாதுகாப்பு கிடைத்தது லோத்துக்கு. எப்பொழுது ஒரு நல்ல ஃபெலோஷிப் விட்டு நல்ல ஐக்கியத்தை விட்டு தனியா போறாங்களோ அப்பொழுது பிரச்சனையும் சேர்ந்து வருகிறது. அல்லேலூயா. நீங்க பிரச்சனையை உங்களை பிசாசு கெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? என்ன பண்ணுவான்? ஐக்கியத்திலிருந்து என்ன பண்ணுவான்? சபையிலிருந்து ஐக்கியத்திலிருந்து கெடுப்பான். நீங்க பிசாசு உங்களை மேற்கொள்ளாலும் சரிதான், நீங்களா பிரச்சனை போய் மாட்டிக்கணும்னா சரிதான், நீங்கள் முதல்ல நடக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களை நல்ல ஃபெலோஷிப்ல இருந்து, சபையில இருந்து, சர்ச்சில் இருந்து, நல்ல ஐக்கியத்துல இருந்து, நல்ல உறவுல இருந்து, ஜெபிக்கிறவளோடு இருந்து, நல்ல வார்த்தை உங்களை கண்டிக்கிறவளோடு இருந்து, நீ என்ன கண்டிக்கிறது, நான் என்ன கேட்கறது, நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றது, இப்படி பிசாசு உங்க வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றால் உங்கள் முதல்ல எங்க கை வைப்பான்? எங்க கை வைப்பான்? ஐக்கியத்துல கை வைப்பான். நீ சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க? 4 மாடு 5 மாடு கூடதான், 5 மாடு வச்சுக்க, 5 6 வச்சுங்க, பிரச்சனை இல்லை. மாட்டுக்கா பிரச்சனை? ஒரு 5 மாடு ஒன்னா இருக்கும். ஒரு சிங்கனை வரும். ஒன்னா இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவான்? சிங்கத்தினால பிசாசு எவனை விழுங்கலாம் என்று இதை பைபிள் வச்சா கதை எழுதிருக்கிறாங்க. புரியுங்களா?
எவனு விழுங்கலாம் மட்டும் கர்ஜிக்கு சிங்க போல என்ன பண்ண வருகிறான். வகை தேடி சுற்றி வகை தேடி சுத்திக்கிறான். அந்த டைம் பார்த்து நரி வந்தது. நரி தான் உஷாரா இருக்கணும் சரிங்களா. அது குள்ள நரி, குள்ள பிசாசுக்கு இருக்கும் நிறைய. இது சொல்லும் எப்படி தெரியுமா, உன்னை பார்த்து நீ கருப்பா இருக்கிறியா, யாரை பார்த்து, மாடை பார்த்து கருப்பா இருக்கிறியா, அது வெள்ளை மாடு கருப்பு மாடு ஆண்ணுவான். மூக்கு வந்து ரொம்ப குடைச்சலா இருக்குதான். ஏற்கனவே மூக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், இதுல வர இன்னும் உன் மூக்கு சரியில்லைன்னு சொல்றான் அவன். அப்படியா சொன்னான். ஆமா உன் மூக்கு அழகா இருக்குது, மூக்குத்தியே போடலாம், அப்படி பேசுவான். உன் மூக்குல மூக்குத்தியே போடலாம், அவன் மூக்கு நல்லாவா இருக்குது. ஆனா அவன் போய் உன்ன என்ன பண்றான், கலாய்க்கிறான், நல்லா இல்லைன்றான், உன் நட சரியில்லைன்றான், உன் பின்னல் முடி சரியில்லை. எங்க முடி எங்க இருக்குடா, வாழ தொங்குது பார்த்தியா, குண்டு முடி, இது முடி, அடப்பாய் மனுஷா, வாழல தொங்குற முடியலாமாவா கணக்கு நரி சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது உங்களை பிழிப்பதற்கு, பிரித்து போடுறதுக்கு வகை தேடி சுத்தி திரிவான். அல்லேலூயா. 4 மாடு பிரிச்சுட்டான், சிங்கம் பண்ணுச்சு, ஒன்னா காலி பண்ணுச்சு. அதே மாதிரிதான் உன் ஐக்கியத்துல உங்களுக்கு எடுத்தால் உங்களை பிசாசு கொஞ்சமா என்ன பண்ணுவான், காலி பண்ணிடுவான். அதனால ஐக்கியம் முக்கியம். இங்க நல்ல ஃபெலோஷிப் தான் இருந்தான், ஆனா என்ன பண்ணுதுன்னா இங்க அவங்க விட்டு போனதால பிரச்சனை. என்ன சொன்னாங்க, அவன் மந்தை மேய்ப்பிற்கும் பிரச்சனை உண்டாயிருச்சு, வாக்குவாதம் உண்டாயிருச்சு. என்ன பண்ணிருக்கணும், ஏமா இந்த மாதிரி சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னா, பெரியப்பா பெரிய ஒன்னா இருக்கலாம் பெரியப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் உள்ள யாருக்கு பிரச்சனை, உள்ள இருக்கிற வேலைக்காரங்களை சண்டை போட்டுக்கிறாங்க. 2 வேலைக்காரங்களும் பிரச்சனை. வேலைக்காரங்க பிரச்சனைன்றக்காக நீ அவரே விட்டுட்டு போகலாமா, ஆபரகம் விட்டு போலாமா, தேவ ஊழியை விட்டு போலாமா? பிரச்சனை யாருக்கு, உங்களுக்கு தான். லோத்தே உனக்கு தான். இப்ப நீங்க ட்ரெயினுக்கு போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, ஊருக்கு போறீங்க, எங்க திருச்சிக்கு போறீங்க, இல்ல மதுரைக்கு போறீங்க, எங்க போறீங்க, நீங்க அந்த கோச்சில் மேல இருக்கிற ஃபேன் ஓடல, என்ன பண்ணுவீங்க, வேணும்னே ஃபேன் நிப்பாட்டு இருக்கிறான், நான் ட்ரெயின் ஏற மாட்டேனே, வெளியே வந்துருவீங்களா, வெளியே வருவீங்களா, கூட்டமா தான் போடுவீங்க. ஆமா, ஜோலார்பேட்டைக்கு போனோம், எங்கெல்லாம் தெரியும், அவ்வளோ கூட்டத்துல அடிச்சு பிடிச்சி உள்ள ஏறி உட்காந்துட்டு, ரிசர்வேஷன் சீட் எல்லாம் ரிசர்வேஷன் இல்லாத நாங்க உட்காந்துட்டோம். அவங்க உட்காரு ஒன்னா போலாம், வா, எங்க போற, அங்கதான் போற இப்படின்றோம். இல்ல உன் பக்கத்துல உட்காரும், சரியா பேசல, ஒரே தொடர்ந்தோடனே பேசிட்டே இருக்கிறான், அதுக்காக ட்ரெயின் விட்டு வெளியே வந்துருவியா? அதெல்லாம் ஞானமா இருக்குது. அவ சர்ச்சை விட பக்கத்துல தொடர்ந்தோன்னு பேசினா வாய முடு, நான் இங்க என்ன ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாரு, இது சபை, என்னுடைய சபை, இது என்னுடைய மக்கள், நான் இங்கதான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறதை பிசாசு யாரு மூலமாக, மனுஷன் மூலமாக கெடுக்க பார்ப்பான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க பிசாசு எப்படியோ இத லோத்தை காலி பண்ண நினைச்சா என்ன பண்ணா, கரெக்டா அந்த இருக்கிற குரூப்ல இருக்கிற வேலைக்காரங்களோட ஒரு பிரச்சனையை உருவாக்கி லோத்தை தனியா என்ன பண்ணா கூட்டு போயிட்டான். அப்பொழுது லோத்தை பிடித்து கொண்டு போய் அடிமைகளை கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அப்போ நாம் இங்க இருக்கும்போது, ஒரு சபையில் இருக்கும் கூட பல விஷயங்கள், பல காரியங்களை சொல்லலாம். அப்போ நாம் இருக்கிற சபை கரெக்டான சபையான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா, நீங்க முன்ன விட பெட்டரா இருக்கீங்களா, வந்த விட பெட்டரா இருக்கீங்களா, ஒரு சமாதானமா இருக்க வாழ்க்கையில, ஒரு புது வெளிப்பாடு கிடைக்குதா, அது கிடைச்சுன்னா நீங்க இருக்கிற சபை நல்ல சபை. இல்லைங்க நான் இருக்க ரொம்ப மோசமாயிட்டேங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், உங்க செட்டான சபை உங்களுக்கு செட் ஆகலாம் அர்த்தம். நீங்க ஆவிக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கீங்க, பொருளாதாரத்தை வளர்ந்துருக்கீங்க, ஓகே ரைட், நல்ல வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல தேவனை குறித்து இன்னும் அதிகமா என்ன பண்ண தெரிஞ்சுக்க முடியுதுன்னா ஓகே, தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், தங்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓகே. அதனால நாம் ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா சோதோம்குமார் வெளியில நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனா உள்ள இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு நல்ல விஷயங்கள். ஓகே. அதனால மக்களை பார்க்காதீங்க, பிசாசு மனுஷன் மூலமா கூட என்ன பண்ண கிரியை செய்வான். எக்ஸாம்பிளுக்கு பேதுரு மூலமாகவும், வேற யாரு, யூதாஸ் மூலியமா என்ன பண்ணும், பிசாசு கிரியை செய்கிறான். அல்லேலூயா. அதனால நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். இதுல அந்த ஞானம் இல்லாதனால லோத்துக்கு பிரச்சனை, ஆபிரகாம் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆபிரகாம் அழைத்த தேவன் அவரோட கூட இருந்தான். ஆதியாகமம் 14:12 பாத்தீங்கன்னா அங்க போட்டு என்னதான் பிரச்சனை வந்தாலும் 12 ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல யாரு,
ஆபிரகாமின் சகோதரனுடைய Praise. குமாரனாகிய லோத்து சோதோமுலே குடியிருந்தபடியினால் இங்க என்ன பண்ணுது, இன்சென்ஸ் பண்ணுது. என்னன்னா ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து. ஆமென். இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்க சொந்தக்கார உங்களுக்கு சகோதரனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா நீங்க போகணும். அங்க லோத்துன்னு சொல்லல, என்ன சொல்றது, உன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகி. அங்க ஏன் அங்க எழுதுறாருன்னா, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சகோதரனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு ஆயிரத்துல கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆயிரத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனைனா நீங்க போய் நிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. 13ல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோருடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போனதே பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது என்ன பண்ணானா, ஓகே, கேள்விப்பட்ட போது அவனுக்கு ரொம்ப வேணும். அவன் திரும்ப பிடிச்சனா போனா ஓவர் கொழுப்பு தானே அவனுக்கு, என்னையே எதிர்த்துட்டு போனால அப்படின்னு ஆபிரகாம் பண்ணல, சந்தோஷ படல. நம்ம சொல்லுவான், நல்லா வேணும், இன்னும் வேணும், அதிகம் வேணும், கொஞ்சம் கூட மரியாதை இல்லைல்ல அவனுக்கு. நான் எவ்வளவு ஒரு மூத்த ஒருத்தர் இருக்கிறேன், நான் எதுவும் இப்படி போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லல. நல்லா கஷ்டப்பட்டோம், என்னோட போயிட்டால, நல்லா வேதனைப்பட்டோம் அப்படின்னு பண்ணலாம் சொல்லல. திமிரு பிடிச்ச எல்லாருக்கும் இதே வேலைதான். என்ன சொல்லுவான் அடுத்தது, என்ன பகைச்சிட்டு தான் இதான் அவனுக்கு நடக்கும். இப்படி நம்ம அவன் என்ன பண்ணல, டைலாக் பேசல, என்ன பண்ணானா உடனே என்ன பண்ணா, அவனை காப்பாற்றுவதற்காக போனான். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட பிறந்தவர்களுக்கு ஒருத்தர் பிரச்சனை அப்படின்னா நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:17 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஆபத்துல உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கான்னு போட்டிருக்கோம். நீங்க 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி செய்யவே சகோதரன் பிறந்த. உங்களுக்கு சகோதரன் இருக்காங்க, யாராவது சகோதரன் இருந்ததுன்னா அவங்க என்ன கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு இடுக்கல்ல கஷ்டத்துல உதவி செய்வதுக்கு தான் என்ன பண்றான், சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உதவி செய்வதுக்கு சகோதரன் இருக்கிறான். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் வேற, சகோதரன் வேற. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்தும் நேசிப்பான். எல்லா காலத்துனா தண்ணி அடிச்ச கூட வா மச்சான் போலாம், தண்ணிக்க போலான்னுவான், கவலைப்படாதரா லவ் ஃபெயிலியர்னுவான், இதெல்லாம் கவலைப்படாதரா அப்படின்னுவான். ஆனா அண்ணா அப்படி இல்லை, தண்ணி அடிக்க போறியா பிச்சுன்னுவான். ஃப்ரெண்ட்ஸு வாடா நம்ம ஒரு அப்படின்னுவான், அங்க போலாமா, சினிமா போலாமா, தியேட்டருக்கு போலாமா, இது நல்லா நேசிப்பான். சில விஷயங்கள் உங்க வீட்டுல சொல்ல முடியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் சொல்லலாம், நேசிப்பான். நான் சகோதரனை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நேசிப்பதுல ஃப்ரெண்ட்ஷிப் அடிச்சுக்க முடியாது. ஆனா ஆபத்துன்னு வரும்போது, கஷ்டம்னு வரும்போது தான் ஆடினா கூட தன் தசை என்ன பண்ண ஆடும். அல்லேலூயா. குடிகார கணவனை இருந்தா கூட, பையனா இருந்தா கூட, அவன் நைட்டு வரும்போது என்ன பண்ணுவான், சாப்பாடு தரணுமேன்னு சொல்லும். அப்பா சொல்லுவாரு, அவனே குடிச்சிட்டு வந்துருக்கிறா சாப்பாடு. பெத்த மனுஷன் என்ன பண்ணும், தவிக்கும், ஐயோ அப்படின்னு. உங்க நம்ம இதுல யாரும் இல்ல சொல்றேன். அப்போ ஏன்னா இந்த ஆபத்துல உதவுவதற்கு தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் என்பவன் என்ன பண்ணுவான், எல்லாம் சொல்லுவான், ஆனால் சகோதரன் தானே என்ன பண்ணுவான், நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். மத்தேயு 5:44 கூட பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். 5:44 எங்க இருக்குன்னு. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இவங்க பகைச்சு போன, இவனுங்க நேசிக்காம போன அந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் ரிஸ்க் எடுக்கிறாரு. அல்லேலூயா. என்ன இருந்தாலும் என்னது, இவங்க தம்பி பையனாச்சே. அல்லேலூயா. ஓகே, இங்க பண்ணிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா, திரும்பி வந்துடலாமா, 14 வந்துடலாம். ஆதியாகமம் 14:14 வந்துடலாமா.
14. 14 விட்டீங்களா? அது அவன் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 தன் சகோதரன் ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களே தொடர்ந்து என்ன பண்ண போனான். அப்போ இவன் கேள்விப்பட்ட உடனே இவங்க வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு உடனே இவன் சந்தோஷப்படல. யாரு? ஆபிரகாம் என்ன பண்றாரு? போய் தன் வீட்டிலேயே வளர்த்தெடுத்த பிறந்து வளர்ந்து கைப்படிந்த 318 பேரை கூப்பிட்டுக்கிட்டு 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ண போறாரு. இங்க 318 பேரு, அங்க ஆயிரக்கணக்கான மக்கள். யார்கிட்ட? 4 ராஜாக்கள் கிட்ட. 5 ராஜாக்களையே யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாம தோத்து போனவன் தோத்து போயிட்டான். அந்த ராஜா தோத்து போயிட்டாங்க. அந்த 4 ராஜாக்களை அழிப்பதற்காக 318 பேரு போனாங்கன்னா சாத்தியமாகுமா? மலையை உடைக்கிறதுக்காக ஒரு சுத்தி உளி எடுத்துட்டு போறீங்க. இன்னைக்கு இந்த மலையை உடைக்க போறேன் அப்படின்னு ஒரு சுத்தியும் ஒரு உளி எடுத்துட்டு உடைக்க முடியுமா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த பரங்கி மலை. ஆனா கூட ரொம்ப வெறுப்பேத்துனுக்குது. நான் என்ன பண்ண போறேன்? சுத்தியிலே என்ன பண்ண உடைச்சி இந்த பரங்கி மலை காலி பண்ண போறேன்னா காலி பண்ண முடியுமா? அவ்வளவுதான், முடிச்சு. நீ காலி ஆயிடுவ, அது காலி ஆகாது, நம்ம காலி ஆயிடுவோம். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்க போறாரு. ஆனால் இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா 14, 14, 15 எடுத்துட்டீங்களா? 15 காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி. ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஆனா 318 பேர் வச்சு ஜெயிச்சிட்டார் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஒரு கை தட்டலாம் ஆபிரகாமுக்கு. எவ்வளவு தைரியம், எவ்வளவு விசுவாசம். அதை தாண்டிலும் லோத்துக்கு மேல இருக்கிற பாசம். என் சகோதரன் என்ன பண்ண, சகோதரன் பையன் என்ன பண்றான், அடிமையா இருக்கிறான், எடுத்துட்டு போயிடா, கொன்னுடுவாங்களோன்ற அந்த பாசம். அந்த இதெல்லாம் யோசிக்கல. அவங்களுக்கு எத்தனை படை இருக்கிறது, நம்ம எத்தனை படை இருக்கிறது, இந்த படை வச்சு என்ன பண்ணுவோம், ஜெயிக்க முடியுமா, இவனை காப்பாற்ற முடியுமா, இல்ல அப்படி விட்டுறலாமா, கை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கல. தனக்கு இருக்கிற கொஞ்சம் பேரை எடுத்து கொண்டு போய் இப்ப யுத்தத்துக்கு போறான். ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? ஆபிரகாமுக்கு இருக்கு. என்ன இருக்கு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியில் பூமி எல்லா ஜாதியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது ஆக்கணும்னா எது முக்கியம்? ஆபிரகாம் உயிரா இருக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டவருக்கு ஆபிரகாம் இப்ப காப்பாத்தி ஆகணும். ஏனென்றால் இந்த வாக்கு சொல்லிட்டாரு, உன் மூலமாக சந்ததியை கொடுப்பே சொல்லிட்டாரு, உன் மூலமாக பெரிய ஜாதி ஆக்க சொல்லிட்டாரு. அதனால ஆபிரகாம் தெரியும், நான் உயிரா இருந்தால்தான் ஆண்டவன் மூலம் வம்சத்தை கொடுக்க முடியும். அதனால ஆண்டு பார்த்த, என்னடா 318 பேரை கொண்டு போறான், இங்க எதிர 30,000-40 பேர் இருக்கிறான், எப்படி ஜெயிப்பான்? ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் செத்து போயிட்டேன்னா உங்களுடைய வார்த்தை என்ன ஆயிடும், நிறைவேறாக போயிடும். அதனால உன் வார்த்தை ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகவாவது ஆபிரகாமை உயிரோட காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றாரு. தைரியம் போறாரு. ஏன் தைரியத்தை போறேப்பா? நான் உயிரா இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப அவசியம். யார் உயிரா இருக்கிறது? ஆபிரகாம் உயிரா இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப ஏன் அவசியம்? வாக்கு தத்தம் வந்ததுன்னா எவ்வளவு ரிஸ்க் நீங்க என்ன பண்ண எடுக்கலாம். அதான் சொல்ல வரேன். அப்ப வாழ்க்கை ஆண்ட வாக்குத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க பயப்படாதீங்க. ஐயோ தோத்துருவோம் பயப்படாதீங்க. ஆண்டு வாக்குத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க தைரியம் என்ன பண்ணா ரிஸ்க் எடுக்கலாம். போன புதன்கிழமை கூட பேசியிருந்தோம். இந்த அண்ணாள் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றா. வெள்ளிக்கிழமையா? இல்ல அது புதன்கிழமை பேசிட்டேன். ஓகே. ஜெபம் பண்றால் எனக்கு ஆண் பிள்ளையை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்றான். ஏனென்றால் இந்த அவங்க வம்சம் எதுல வரல, கோராகின் வம்சம் வந்து ஆசாரிய பணி இல்ல. இவரு ஆண்டவரே உங்க சித்தமானால் ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க என்பது அந்த ஆண் பிள்ளையை கொடுக்கிறது மூலமாக ஒரு ஜபத்துக்கு பதில் கிடைக்குது. ஓகே, கோராகின் புத்திரர்ல இருந்து ஆசாரியர்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம், வரலாம் அப்படின்னு ஒரு என்ன பண்ண ஒரு நல்ல ஒரு இதை என்ன கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியாது. என்ன புதங்க வரல, அடுத்த புதங்க வாங்க சரிங்களா. என்ன சொல்றாரு, வந்தவங்களாம் புரிஞ்சிருக்கும்.
அப்போ ஆண்டவருக்கு இப்பொழுது ஒரு ஆண் பிள்ளையை அன்னாளுக்கு கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் ஆண்டு விருப்பம் என்னன்னா, கோராகின் போது நான் இருக்கல, இது ஜனங்க தான் வெறுத்திருக்கிறாங்க என்றதை காண்பிப்பதற்காக அன்னாளுக்கு குறிப்பா ஆண் பிள்ளையை கொடுத்துக்கிறாரு, பெண் பிள்ளையை கொடுக்கல. அப்ப அதே மாதிரி இங்க சம்பவம் தான். ஆபிரகாமை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்றால் வாக்குத்தத்தம் எல்லாம் ஆபிரகாம் மூலம் நிறைவேற போகுது. அதனால உங்க வாழ்க்கையில ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் சூழ்நிலை மோசமானாலும் நீங்க ஒன்னும் அழிஞ்சு போக மாட்டீங்க. தேவன் சொல்ற வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கை நிறைவேறும். அல்லேலூயா. அதற்கு தேவங்கிட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மெசேஜ் அல்ல, சண்டே கொடுக்கிற மெசேஜ் இல்ல, உங்களுக்குன்னு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது தாவீது ஏனோ தைரியமா கோலியத்தை அடிச்சாருன்னா, ஏன் அடிச்சாருன்னா தாவீதை சாமுவேல் ராஜாவாக்குறாரு. நான் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணாரு, நிர்ணயிச்சிட்டனால நான் உயிரா இருக்க வேண்டிய தேவனுக்கு அவசியம். அல்லேலூயா. தாவீது என்ன அவசியம்னா, நான் உயிரா இருக்கணும். ஏன்னால் தேவன் சாமுவேல் மூலமாக என்னை ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு. நான் ராஜா, இந்த ஊர் ஆளணும். ஆண்டவருக்கு தாவீத என்ன பண்ணும், காப்பாற்ற வேண்டும் என்றது கடமை. தாவீது போய் அவனே போய் இதுல விழுந்தா கூட, குளத்துல விழுந்தா கூட அவன் தூக்கி எடுத்துருவாரு. அவனே போய் கடலை விழுந்தா கூட அவன் என்ன பண்ண காப்பாத்துருவாரு. அவனே போய் எதுல விழுந்தா கூட தேவன் தாவீதை காப்பாத்தணும். ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்துக்காரு, உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கவே. அதனால தைரியமா போறான். யார் அடிக்கிறதுக்கு? கோல் அடிப்பதற்கு. கோலியாத்து தாவீது அழிக்குது வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவீதுக்கு தெரியும், நான் சாக மாட்டேன். ஏன்னா வாக்குத்தம் என்ன சொல்லுது, நான் ராஜாவாக தான் மாறுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தம் வேணும், அந்த வாக்குத்தை பிடிச்சுக்கொள்ளணும். இன்னும் எக்ஸாம் சொல்லட்டுமா? தாவீது ஆபிரகாம் ஈசாக்க என்ன பண்றாரு, பலியிட எங்க போறாரு, மோரியா மலை கொண்டு போறாரு. உன் சேஷ்ட புத்திரனை, ஒரே பேரான ஏகபுத்திரனை என்ன பண்ண போயிட்டு மோரியா பலியிடுன்னு தாவீது சொல்ற. இவரு ஆபிரகாம் சொல்றாரு, நாங்க மலைக்கு எல்லா வேலைக்காரன் மலைக்கு நிப்பாட்டிட்டு தன்னுடைய ஈசாக்கு மட்டும் கூப்பிட்டு போகும்போது சொல்றாரு, நாங்க திரும்பி வருவோம். யார் சொல்றது? ஆபிரகாம். எதுக்கு போறாரு இவரு? யார் பலி செலுத்துறதுக்கு? யார? தன் பையனை பலி செலுத்துறதுக்கு. தன் பையனை பலி செலுத்துறதுக்கு போறாரு. ஆபிரகாம் தெரியும், எப்பா என் பையன் மூலமா தான் வம்சம் பெருக்கும், நீங்க என்ன பண்ண முடியாது, என் பையனை சாகடிக்க முடியாது. அல்லேலூயா. என் பையனுக்கு ஒண்ணும் நடக்க விட மாட்டீங்க. ஏனென்றால் உன் வம்சம் ஆசிரியனா எனக்கு வம்சம் வேணும். எனக்கு இப்ப 100 வயசுல பிறந்திருக்கு குழந்தை. அப்போ இந்த வம்சத்தை ஒருவேளை அவனை சாகடிச்சா கூட, அவனுக்கு எரிச்சு போட்டா கூட, இந்த கரியிலிருந்து, நெருப்பிலிருந்து, அந்த ஆஷ்ல இருந்து கூட, தேவன் சாம்பல் இருந்து கூட எனக்கு ஒரு புத்திரனை திருப்பியுமாக இந்த ஈசாக்கை கொண்டு வர முடியும் என்று ஆபிரகாமுக்கு தெரிந்திருந்ததுன்னா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மேல் நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? அந்த தைரியம் தான். ஏன் தைரியம்? என் பையன் உயிரா இருக்கணும். எப்படின்னா, நான் சொல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்குது. எது வாக்குத்தத்தம் இருக்கு? ஈசா கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கு. அதனால தேவன் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. உங்களை யாரும் அழிக்க முடியாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை நிர்மூலமாக்க முடியாது, உங்களை யாரும் கை தொட முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தைரியத்துல ஆபிரகாம் 318 பேர் இப்பவும் தெரியல எவ்வளவு தைரியத்துல மனுஷன் போயிருப்பா அப்படின்னு. 318 பேர் எடுத்துட்டு போறாருன்னா அவனுக்குள்ள இருக்குது, தேவனுக்கு வாக்குத்தம் கொடுத்துக்கிறாரு. அதனால என்னை யாரும் தொட முடியாது. உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்துக்கிறாரா? அது நிறைவேறாம இருக்கா? நிறைவேறல, நிறைவேற இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க உயிரா, அது நிறைவேற வரைக்கும் நீங்க உயிரா இருப்பீங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க உயிரா இருப்பீங்க. யாரும் உங்களை அழிக்க முடியாது. அல்லேலூயா. இல்ல அப்படி நிறைவேறாம போயிட்டீங்கன்னா, தேவன் சொல்ற வாக்குத்தத்தம் பலிக்காம போகுதுன்னா,
அது அவருக்கு தான் கஷ்டம். யார் கஷ்டம்? ஆண்டவர் தான் கஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு எலியா மிகப்பெரிய அற்புதம் செய்யறார். எலியா ஆண்டு வந்து கூப்பிட்டு போகும்போது எலிசா கேட்கிறாரு, ஐயா எனக்கு இரட்டிப்பு மடங்கு என்ன அதிசயத்தை நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்றார். அவ போகும்போது என்ன போகிறத பாத்தீங்கன்னா தரம்பாம்ன்றாரு. ஓகே பாத்திர கொடுத்துட்டாரு, தன் சாலையும் கொடுத்துட்டாரு. அப்போ ரெட்டிப்பு மடங்கு அதிசயம் செய்யணும். அப்போ எலியா அற்புதம் 16 அற்புதம் பண்ணார். எத்தனை அற்புதம்? 16 அற்புதம். அப்ப எலிசா எத்தனை பண்ணணும்? டபுள் மடங்கு எத்தனை வரும்? 16 14 32. சூப்பர், எல்லாம் கணக்குல புள்ளியா இருக்கிறீங்க போல தருது. ஓகே 32. இப்ப எலியா 16 பண்ணனா ஓகே வச்சுங்க. 16 பண்ணா 16 30 கரெக்டானே? இல்ல 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 16 வச்சுங்க. 16 32 வச்சுடுங்க சரிங்களா? இப்போ என்னதுன்னா இப்போ இங்க 31 அற்புதத்தை பண்ணிட்டாரு. யார் செஞ்சது? எலிசா பண்ணிட்டார். 31 பண்ணி முடிச்ச உடனே எலிசா இறந்து போயிட்டாரு. எத்தனை பண்ணணும்? தேவன் என்ன சொன்னாரு? அவர் 2 மடங்கு அதிசயம் செய்ய சொன்னார்ல. 32 பண்ணி இருக்கணும். 30 பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியல. ஆனா இவர் இறந்து போய் ஒரு கொகையில கொண்டு போய் அவரை புதைச்சு வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு பிறகு ஒரு போர் சேவகன் பரலோகலாம் இப்ப அது பயங்கரமா டென்ஷன்ல இருக்குது. ஆண்டவர் நீ சொன்ன வாக்கத்தை நிறைவேறாம போயிருந்தப்பா. என்ன வாக்குத்தம்? நீங்க 32 அற்புதம் சொன்னீங்க, இங்க 31 இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு முன்னாடியே என்ன எலிசா என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டாரு. பரலோகம் பரபரப்பா இருக்குது. ஆண்டு சொல்ல கம்முனு நான் பாத்துக்கிறேன். 600 வருஷம் ஆகுது, இன்னும் நிறைவேறல. 600 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யுத்தத்தை சண்டை போனே இருக்கும்போது இறந்து போயிட்டான். யுத்தத்துக்கு போற சமயத்தை என்ன பண்ணுது? புதைக்க முடியாது. சரி இவனை என்ன பண்ண வெறும் எடுத்த சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவனை பிடிச்சு எங்க எலிசா இருக்கிற கொகையில தூக்கி போட்ட உடனே உயிர் வந்துச்சு அவனுக்கு. ஹல்லேலூயா. உயிர் வந்து செத்து போன அவன் எலிசாவினுடைய 600 வருஷமாயி எலிசாவுடைய அந்த சரீரத்துல எலும்புல பட்டு செத்து போனவன் உயிரா எழுந்துட்டான். இப்ப எப்ப எத்தனை அற்புதம்? இப்போ கணக்கு சரியாச்சா? அதனால தேவன் சொல்றதை எவ்வளவு வருஷமானாலும் அவர் நிறைவேற்றுவாரு. அல்லேலூயாரு, அல்லேலூயா. அதனால வருஷமாகுது, இது வயசாகுது, ரொம்ப வயசாகுது, நான் இருப்போம் இல்லையோ? இல்லப்பா நீ இருப்ப, வாக்குத்து இருக்க வரைக்கும் என்ன இருப்ப. அல்லேலூயா. அதனால நீ கவலைப்படாதீங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு வந்து தெரியுமா? 100 வயசுல பிறந்தது தைரியம். அதனால இந்த வயசாகுது, நாடு நரம்பெல்லாம் விட்டு போகுது, ஒண்ணுமே இல்லாம ஆகுது, முடியுமா அப்படின்னு பண்ணல, யோசிக்கல. இப்ப என்ன பாதி வயசாயிட்டேன், மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறேன், டைல அடிச்சுக்கிறேன், சின்ன பையனை காட்டுனுக்கிறேன், நான் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் பழசாயினா நீ ஒரு உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் பழசான சரிதான், உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போன சரிதான். ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், எல்லாம் உயிர்ப்பிப்பாரு. அல்லேலூயா. நீங்க ஆர்கன்ஸ பாக்காதீங்க, ஆர்கன்ஸ் உண்டாக்குன கடவுளை பாருங்க. அல்லேலூயா. உண்டாக்குன கடவுளை பாருங்க. பறக்கும் போது உங்களால ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. உங்க வல்லமை உண்டாகும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆற்றலை கொண்டு வரும். அல்லேலூயா. இங்க அது நடந்தது. 318 பேரை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறாரு. ஓகே, ஆதியாகமம் 14 16 17 படிக்கலாமா? சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? ஆபிரகாம் சந்தோஷமாய் வருகிறாரு. ஆபிரகாமுக்கு நம்மள மாதிரிதான் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, சில ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. மனுஷன் தானே, முழுசா பெர்ஃபெக்டான மனுஷன் யாருமே இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில குறைவு நிறைய இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? அதால ஆனா அது குறைவு இருக்குன்னு சொல்லிட்டு அது சந்தோஷப்படாம அந்த குறைவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க எல்லாத்தையும் எடுத்து வரும்போது ஆபிரகாமுக்கு நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? இதே இன்சிடென்ட் நடக்குது திருப்பியும் 16 ஆதியாகமம் 12:16
நடக்குது. அவள் நிமித்தம் ம். அவன் ஆபிரகாமுக்கு தயை ஏற்கனவே என்ன படிச்ச பாராட்டினான். ஞாபகம் இருக்கா? அது வைஃப் வந்து தங்கச்சி சொன்னதால என்ன பண்ண, பார்வோன் நிறைய பொருள் கொடுப்பான். நிறைய பொருள் கொடுத்தனாலதான் பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தோம். ஆண்டுக்கு போன வாரம் பார்த்தோம். ரொம்பலாம் இல்ல, நீங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா என்னைக்கோ சொன்ன மாதிரி இருக்குது. அப்படியா? அப்படி போன வாரம் சொன்னோம். இந்த பொருள்னால லோத்து புரிஞ்சு போயிட்டான். இந்த பொருள் உள்ள இருக்க வேலைக்காரியை தான் யாரு? ஆகார். சூப்பர், ஆகார். இது பிரச்சனை. இப்ப இதே திரும்பி நடக்குதுங்க. ஓகே. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் வந்துருச்சுங்களா? ஓகே. 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆமென். இப்படி இது முதல்ல நடந்த காரியங்கள். இப்போது இதே மாதிரி இன்சிடென்ட் திருப்பி என்ன பண்ணாங்க, நடக்குது. ஏகப்பட்ட செல்வத்தோடு வருகிறார். ஓகே. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம நிறைய செல்வம் வந்துச்சு, ஆண்டு சொன்னாரே, நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னு வரும்போது நடுவுல வந்து என்ன பண்ணு, மெல்கிதேசு வந்து குறுக்கிடுறாரு. ஓகேங்களா? அடுத்து படிக்கலாமா? 14 18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு இப்ப என்ன பண்றாரு யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எல்லாம் ஏகப்பட்ட பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் ராஜாக்கெல்லாம் பிடிச்சு கொண்டு வராரு. எதிரில அந்த ராஜா வரார். இப்ப ராஜா வந்து இப்ப என்ன பிளான் இருக்கும் அப்படின்னா, ராஜா வந்த உடனே அவர் ராஜா சொல்றாரு, அது பார்க்கலாம் ஓகேங்களா? எல்லாத்தையும் யாருக்கு? இப்போ ஆபிரகாமுக்கு. இது யார் கொடுத்தது? ஆண்டு கொடுத்தது இல்ல, நீங்க புடிச்சிட்டு வந்தது. ஓகேங்களா? இது திருப்பி நடக்கூடாது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்ததால ஏகப்பட்ட பிரச்சனை யார் மூலியமாக? லோத்து வாழ்க்கையில லோத்து சொந்த பையனை வச்சவன் போயிட்டான். தேவையில்லாத ஒரு சொந்த உள்ள வந்து ஆகாராயி அது என்ன முஸ்லிமா மாறிடுச்சு. இப்ப திருப்பி அதே மாதிரி ஒண்ணு வருது. திருப்பி சொல்லுவோம், திருப்பி ஆரம்பத்துல இருந்தா ஐயோ அப்படின்னு. அது மாதிரி திருப்பி ஆரம்பத்துல பிரச்சனை வரும்போது உஷாரா கடவுள் நடுவில் வருகிறாரு. அல்லேலூயா. எபிரேயர்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா எபிரேயர் 6:20 அங்க இயேசு கிறிஸ்துக்கு மேலாட்டமா சொல்லுவாங்க இத. ஓகேங்களா? படிக்கலாம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, அங்க மேலாட்டமா மெல்கிசேதேக்கு மூலமா கொண்டு வந்துட்டு 7:1-3 படிக்கலாமா? இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். ஆண்டவருக்கு தான் வம்ச வரலாறு இருக்காது. அதே மாதிரி இவருக்கும் வம்ச வரலாறு இல்ல சொல்லும்போது ஓகே. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். யாருக்கு ஒப்பானவனாய்? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனா என்றென்றைக்கும் இது இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாட்டம் என்ன பண்றத கொண்டு வந்து காட்டுறாங்க மெல்கிசேதேக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு, அப்பத்தையும் எதை கொடுக்கிறாரு இவரு? மெல்கிசேதேக்கு வந்து அப்பத்தையும் திராட்சையும் கொண்டு வந்து, யார் கொண்டு வருது? யாரு? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு ராஜா. ஓகே, வாயில் நோயெல்லாம் பரவாயில்ல, ராஜா வச்சுங்க. சரிங்களா? என்ன மெல்கிசேதேக்கு சொல்றீங்க? சோ ராஜா. இந்த ராஜா வந்து இயேசுக்கு அடையாளமா காட்டுறாங்க. இவர் அப்பமும் ரசமும் கொடுக்குறாரு. அப்பமும் ரசமும் எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அடையாளம். நான் வரும் வரைக்கும் நினைவு கூறுங்கள் இல்லையா? இந்த அப்பமும் ரசத்தையும் அப்பமே என்ன பண்றாரு, ஆபிரகாம் வாங்கி புசிக்கிறாரு. அப்பமே தெரியும், வம்சத்துல பறக்கிற இயேசு கிறிஸ்து பறப்பாரு. அது வம்சத்தின் மூலம் இருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வலோக பாவம் நீக்கப்படும். அதற்கு அடையாளமாக அப்பத்து ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. மாதிரி பவுல் என்ன பண்றாரு, எபிரேயர் சொல்றாரு. அப்ப இதை பெற்றுக்கொண்ட பிறகு, அப்போ ரசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவர் அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் படிக்கலாமா? அவனை அப்போ ரசத்தை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதித்து? ஆபிரகாமை. யார் ஆசீர்வதித்து? ஆபிரகாமை. ராஜாவை மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமமாக கொடுத்தான். போதும். ஓகே, இங்க இதுல படிக்கலாம். இப்போ இவன் என்ன பண்றாரு? அவனை ஆசீர்வதித்து வானத்தீபு உண்டாக்க உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தான் உண்டாகணும். நீ கொண்டு வந்திருக்க பத்தி நிறைய அதல்ல. இங்கதான் மெல்கிதேசு சொல்றாரு, நீ உனக்கு இல்லாத ஒண்ணத்தை நிறைய அடிச்சு கொண்டு வந்திருக்க பத்தியா, அது உனக்கு இல்ல. உன் ஆசீர்வாதம் மனுஷன் மூலம் வரக்கூடாது. உன் ஆசீர்வாதம் தேவன் மூலியமா தான் வரணும்னு அட்வைஸ் பண்றாரு அந்த மெல்கிதேசுக்கு. என்ன சொல்றாரு அந்த இடத்துல? அவன் ஆசீர்வதித்து நீ இவன் ஆசீர்வாதம் அவசியம் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட என்ன பண்றது, பொண்ணு வெள்ளி வேலை ஏகப்பட்டு வராரு. இதெல்லாம் உந்து இல்ல, இதெல்லாம் உந்து இல்ல. இது இருந்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரும் ஆஸ்வதிக்கலப்பா மனுஷன். நீ என்ன பண்ண, ஊரா விட்டு என்ன பண்ண, பொருள் எடுத்து என்ன பண்ண, நீ வச்சுக்கிட்ட யுத்தத்துக்கு போய் அடிச்சு அவன் ஆசை பண்ணி அப்படித்தான் நீ பணக்காரன் ஆவன. மத்தவங்க பொருளை திருடி வச்சுக்கிட்ட, உண்டு இல்ல இது. நீ சண்டைக்கு போய் என்ன பண்ண, தூக்கிட்டு வந்துட்ட, இது நீ சம்பாதிக்கல அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த ஆசை உனக்கு தேவை இல்ல. இல்லப்பா, இவ்வளோ வெள்ளி இருக்குது, இவ்வளவு குளமா தங்கம் இருக்குது, இவ்வளோ நிலம்லாம் இருக்குது, இவ்வளோ ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இழுக்கும், நல்லா இழுக்கும். ஏற்கனவே இழுத்து என்ன பண்ணுகிற மெல்கிதேசு சொல்ற, ஏற்கனவே இழுத்துதான் உன் பையமா இருந்த லோத்து என்ன பண்ணிட்ட, அனுப்பிட்ட. தேவையில்லாம கும்பலுக்குள்ள யார் உட்கார்ந்துக்குது, இப்போ லோத்து உட்கார்ந்துக்குது. திருப்பி இதே நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னா திருப்பி பிரச்சனை பெருசாகும். உன்னை ஆசிரிப்பது கர்த்தர் தான், மனுஷன் அல்ல. உன்னை ஆசிரிப்பது உன்னுடைய என்ன இல்ல, மத்த திறமையோ மத்த விஷயம்னால அதுல என்னுடைய பிளெஸிங் இல்லைன்னா அது உனக்கு உதவாது. அது பிரச்சனை தான் முடியும். இப்ப என்ன பண்ண, மனம் திரும்பு ஆபிரகாமே, நீ அதை என்ன பண்ணாத, எடுத்துக்கொள்ளாத. உன் ஆசீர்வாதம் தேவகிட்ட தான் வருது. நீ மத்தவங்க பொருளை என்ன பண்ண கை வைக்காத. மத்தவங்க நீ கொண்டு அடிச்சு என்ன பண்ண கொண்டு வந்திருக்கலாம், உண்டு இல்ல, அது மத்தவங்களது. அவங்க சம்பாதிச்சு போயிட்டாங்க. அவங்க வேற ராஜா அவனை அடிமையா கொண்டு போயிட்டாங்க. கடுமையா கொண்டு போன காப்பாத்து வந்தால அதை எடுத்துக்காத, அதை அவங்க கொடுத்துரு. நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். வேதனை கூட்ட மாட்டேன். இது வந்ததுன்னா உன் வேதனையை கூட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உன் நன்மை அப்படின்னு நான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணங்கள் என்னுடைய தவறான வழியில போய், குறுக்கு வழியில போய், இல்ல அவனுடைய பொருளை அபகரிச்சு வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளாகணும்னு நினைக்காத. உன்னை ஆசீர்வதி யாரு, வானத்தி பூமி உண்டாக்கினாகிய. எப்ப இது ஒண்ணுமே இல்ல. உன் ஆசீர்வாதம் யாரு கேட்டினா, இதெல்லாம் படைச்சவரு, வானத்தி பூமி உண்டாக்கினவரு. இந்த பொண்ணை ஒண்ணுமே இல்ல. என்ன ஒரு 100 கிலோ இருக்குமா, உனக்கு ஏகப்பட்டதை கொடுப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு கொடுத்துட முடியும்? அவ்வளவு கொடுப்பேன்றேன். உங்க வீட்டுல எவ்வளவு சவரன் இருக்கும்? உங்க வீட்டுல 50 சவரன் இருக்குமா, இல்ல 100 சவரன் இருக்குமா? இருக்கணும். அல்லேலூயா. எங்கெங்க கிராம் கணக்குல சொல்லுங்க, எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் அடமான கணக்குல தான் இருக்குங்க எல்லாமே. ஓகே, எல்லாம் வரும். அல்லேலூயா. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன வருதுப்பா, ஆண்டு ஆசை எப்படின்னா, வானத்தீபி உண்டாக்கின உடையவராகிய உன்னதமானுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாம் உண்டானுமே தவிர இப்போது சோதோம் குமாரனை அழிச்சு கொண்டு வந்த இந்த ஆசீர்வாதம் தேவையில்லை. அல்லேலூயா. தேவை இல்ல. நியாயப்படி நான் ஆசிரிப்பேன், இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து படிக்கலாமா? ஓகே. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசபாகம் கொடுத்தான். எல்லாத்திலும் தசபாகம் கொடுத்தான். ஆமா, எல்லா தசபாகம் என்ன பண்ணா, கொடுத்தான். அல்லேலூயா. ஓகே. சோதோமின் ராஜா படிக்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும். இப்போ என்ன பண்ண, பிசாசு என்ன கிரியை செய்யறான், இப்ப பிசாசு கிரியை செய்யறான். என்ன சொல்றேன்னா, இப்ப மனசு மாறுது, மனசு மாறுது. யார் பேசுறது? மெல்கிதேசு பேசுறதால பிசாசுக்கு தெரியுது, ஓகே மனசு மாறிடுவானோ, இவன் வாங்காம போயிடுவானோ, இதுக்குள்ளதானே இருக்குது அணுகுண்டு, இதுக்குள்ளதானே இருக்குது உனக்கு வேட்டு, இதுக்குள்ளதான் இருக்குது, வேட்டை வைக்காம வெடி வைக்காம போயிடுவோமோ அப்படின்னு
பயந்துக்கிறான் பிசாசு. அவன் வாழ்ந்த சொல்றான் பாருங்க, அது படிங்க இப்போ, அழகா இருக்கும் இதுல. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், ஜனங்களை மட்டும் தாங்க, பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். அதுக்குல ஏன்னா அப்படி வர பாத்தீங்களா, இப்படி ரூட் வருதுங்களா, வெடிய மட்டும் எடுத்துட்டு போ. அடுவே இதுல டைம் பாம்பு இப்ப வெடிக்காது, போனதுக்கு அப்பதான் வெடிக்கும். யாருகிட்ட ஏமாத்த பாக்குற? எவ்வளவு அழகா பிசாசு வந்துனா, நீங்க சொல்லலாம் நான் யாரும் ஏமாத்தலாங்க, அவன் தான் ஏமாந்துட்டான், அவன் தான் கொடுத்துட்டு போனான், நான் அவனு என்ன பண்ணல, அவனே வாலண்டியா வந்து இதை என்ன செஞ்சுட்டு போய் எடுத்துக்கவும் சொல்லிட்டான். எப்ப எடுத்துக்க சொன்னா கூட உனக்கு எங்க போச்சு அறிவு? உன் பொருள் அது இல்ல, அதுக்குள்ளதானே இருக்குது பிசாசு இருக்குது. அது வந்து குட்டி என்ன இல்ல, தங்கப்பெட்டி இல்ல, அது குட்டி பிசாசு, சரிங்களா? அது சைத்தானுக்கு பச்சா உள்ள கண்டுக்குது. இது என்ன பண்ணுது சொல்றான், நீ வந்து அழகா சொல்ற பாருங்க, யார் ஜனங்கள் மட்டும் என்ன இருக்கு, தாரும் பொருட்களை நீ எடுத்து கொள்ளும். இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு, உஷாரே ஏற்கனவே பார்வோன் கிட்ட இது மாதிரி ஏமாந்து போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு, குடும்பத்தை தொலைச்சு ஒண்ணுமில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற திருப்பியுமாடா அப்படின்னு அடுத்து பாருங்க வந்துட்டு ஆபிரகாம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் சரட்டது கொட்டாங்குச்சி, சூப்பர் கொட்டாங்குச்சி, எதுவுமே தேவையில்லடா போகடா. இவனால கொண்டு முடி சந்தோஷம் வராரு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் இன்னில் பொங்குதே வராரு. வந்தோடனே இவங்க குறுக்கல வர்றது, சோதி மகாராஜ் வராரு. எப்பா கொஞ்சம் இங்கதான் கொஞ்சம் விட்டு தான் போயிருப்பணுமா, சரி வாப்பா வந்துட்டு இந்தாப்பா அப்ப ரசி கொடுத்து கடு தந்துச்சு. புரியுது உங்களுக்கு? ஏற்கனவே அந்த புதிய ஏற்பாடு காலத்துல உயிர்த்தெழுந்த பிறகு இவர் என்ன பண்ணுவாரு, அப்பத்தை பித்த உடனே அந்த 2 ஊர் மக்கள் கிட்ட, அந்த ஊர் மக்கள் போவார்ல உயிர்த்தெழுந்த பிறகு, ஊர் போகும்போது அங்க போய் அப்பத்தை உடைச்ச உடனே கண்கு திறந்துரும் அவங்களுக்கு, இயேசுவை பாத்துரும், நீங்க தானா டக்கு மறைஞ்சிருவாரு. அத மாதிரி இங்க ஆண்டு வந்து அப்பத்தையும் ரசத்தை கொடுத்த உடனே கண் திறந்துருச்சு. திறந்துட்டு இதெல்லாம் ஆசிரியமா இல்லடா, உனக்கு ஏகப்பட்ட ஆசிரியத்தை வானத்தில் பூமியில கொட்டோன்னு கொட்டுறேன், இவன் கொடுக்குறா சின்ன சின்ன ஆசிரியங்கள், இது உள்ள உனக்கு சாபத்தை கொடுக்குறோம். அவன் எப்படி சம்பாதிச்சானோ தெரியல, அது நீ கஷ்டப்படல, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், அவன் தூக்கிட்டு போயிட்டான், அவன நீ எடுத்துட்டு போனா தப்பாயிடும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு இப்போ ஒரு ஞானம் பிறக்குது. ஓகே நமக்கு வேணாம் இது அப்படின்னு, வேணாம் அப்படின்னு வேணாம்பா அப்படி முடிவெடுத்துட்டாரு. வேணா முடிவு எடுத்துருவானோ, இந்தாப்பா தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு போ, பொருள் எடுத்துட்டு போன்றான். அடப்பாவி, நானே வேணான்னு போனா கூட ஐயோ வாலண்டியா வந்து என்ன பண்றான், கொடுக்குறானே. அது மாதிரி நீங்களும் வேணான்னு சொல்லி போனா கூட சில இதை வாலண்டியாவது கொடுப்பான் பிசாசு. பார்க்க நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கு அந்த பொண்ணு அழகா இருக்க, ஆண்டு கொடுக்கல சரிங்களா, ஏதோ இது வருது ஜாக்கிரதையாரு, இந்த பொருள் வருது, இது பொருள் நல்லா இருக்குதே, நீ என்ன வரல, இது ஏதோ பிசாசன பண்ற அழகான மேக்கப் போட்டு வருது, நீ ஆண்டுகிட்ட கேளு, ஆண்டு கொடுப்பாரு. அல்லையா, அழகெல்லாம் கொஞ்சம் ஆபத்தாதான் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பார்த்த உடனே இப்பொழுது வேணான்னு முடிவு எடுத்த விட மாட்டாங்க பிசாசு. வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோனா உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு? நானே வேணா சொல்றேன், இவன் தான் வச்சுக்கோன்னு சொல்றான் அப்படின்னு தோணுல. இப்போ ஆபிரகாம் உஷாராயிட்டாரு, ஏமாத்த முடியல. அப்போ ஆபிரகாம் சோதோமின் ராஜை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்சியாகிலும் பாதரட்சியாகிலும் யாதொன்று எடுத்துக்கொள்ளேன் அப்படின்னு கோபப்படுறாரு. டேய் குட்டி பிசாசே, நானே விட்டா கூட நீ விட மாட்டியா? எதுவும் எனக்கு தேவையில்லை, என்ன ஐஸ்வர்யவாக்கு யாருன்னு ஐஸ்வர்யவாக்கணும்? ஆண்டவர் தான் ஐஸ்வர்யவாக்கணும். இப்படி அநியாயம் வந்த பொருள், திருட்டுத்தனம் வந்த பொருள், கொள்ளையடிச்ச பொருள், திருடின பொருள், ஏமாத்துற பொருள் எது வேணா அது வந்ததுன்னா என்ன சொல்லுவான் பிசாசுனா, ஆபிரகாம் ஆண்டவர் ஐஸ்வர்யவாக்கல, அவர் ஊரு பண்ணாரு, ஊர் இதை ஒலைய போட்டு வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டாரு, அவர் திருட்டுத்தனமா எடுத்து ராஜா வாங்கினாரு, நீங்க ஆஸ்வதிக்கிறீங்க அப்படின்னு ஆயிடும். இதை புரிந்து கொண்டான், என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். அதான் அங்க சொல்றாரு, நீ என்ன ஐஸ்வர்யவனாக்காதபடிக்கு படிக்கலாமா? அதுக்கு ஆபிரகாம் சோதோம் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று சொல்லாத விஷயம் பிசாசு பிராணம் தெரியுமா? ஆபிரகாம ஆண்டு ஐஸ்வர்யவன் ஆக்கல, ஆபிரகாம
நான் தான் பிசாசு ஐஸ்வன் ஆக்கிடுறான் அப்படின்னா அவனு சொல்ல வரும். இது நம்ம லூக்கால 4:5-8 பாத்தீங்கன்னா இதுதான் வரும். லூக்கால ஆண்டரோட என்ன பண்ணுவோம், பிசாசு பேசுவார் 40 நாள் அந்த இதுல உபவாசம் முடிந்த பிறகு. லூக்கா 4:5-8. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷம் ஆபிரகாம் காட்டின மாதிரி ஆண்டு காட்டுற சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவனுக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எல்லாம் இஷ்டமெல்லாம் கொடுப்பேன் சொன்ன ராஜா இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படி கொடுப்பேன். என்னை பணிந்து கொண்டால் நீ என்ன அவனை இப்போ வாங்கணும் உடனே அந்த ராஜாக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப வணக்கம் அப்படி சொல்லுவல. இல்ல, நீ யார வணங்கணும்? கத்தரதா வணங்கணும். இத பத்தி சொல்றான், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அதுக்கப்புறம் இயேசு பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே என்ன சொன்னாரு? உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து யோசிக்கல. அப்படி இல்ல, நல்லா இருக்குல்ல பிளான், சூப்பரா இருக்குல்ல, பேசாம என்ன பண்ணிடலாம், இது சாங்க்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு பண்ணல. பின்னால போய் சாத்தானே உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்படி ஆராதனை பண்ணா உனக்கு எல்லாத்தையும் அவரே கொடுப்பாரு. நீ பிசாசு கிட்ட மண்டியிட அவசியம் இல்ல. அல்ல தீமையான காரியத்தை போய் என்ன பண்ண தேவையில்லை, பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. வானத்தீபி உண்டாக்குன கர்த்தரே உன்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் நமக்கும் உண்டாவதாக. யாருக்கு? நமக்கு உண்டாவதாக. ஓகேங்களா? உண்டாவதாக சொல்லிட்டீங்க. அடுத்ததுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஆபிரகாம் சோதோமின் ராஜா பார்த்து சொல்லிட்டாரா? 23 வானத்தையும் ஆதியாகமம் 14:23 வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உமக்கு சோத்திரப்பா, என்னை காப்பாத்தினரே உமக்கு சோத்திரம். நான் எதுவுமே எடுக்கல, எல்லாம் உங்ககிட்ட தான் எனக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்றவரு ஆண்டை நோக்கி பாக்குறாரு. உங்க திறமை, உங்க தாளந்து, உங்களுடைய இதெல்லாம் நல்லதுதான், தப்பு இல்லை. உங்க திறமை தாளந்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அது வேஸ்ட். என்னதான் திறமை இருந்தாலும் என்னதான் தாழ்ந்து இருந்தாலும் தேவன் சரியான டைமும் தேவ கிருபையும் தேவ தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய திறமை இருந்தும் வேஸ்ட். அல்லேலூயா. இது ஆபிரகாம் புரிந்து கொண்டார். ஓகே, நம்ம கர்த்தரை தான் சார்ந்திருக்கணும். எவ்வளவு விசுவாசமான அது எப்படின்னா இவ்வளவு கஷ்டம். என்ன பண்ண இந்த விஷயத்துல ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டார். ஏற்கனவே கண்ணுக்கு அருமையா இருக்க தேசம் விட்டு போனா, அதுல பாஸ் ஆனாரு. செகண்ட் விஷயத்துல ஆபிரகாம் தோத்துட்டார். எதுல? பார்வோன்கிட்ட தங்கச்சி சொல்லி எல்லாம் தோத்துட்டாரு. இப்போ ஆபிரகாமே ஜெயிச்சிட்டாரு. அப்போ ஆபிரகாமும் நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்துக்கிறார். சில விஷயங்கள் ஜெயிக்கிறாரு, சில விஷயங்களை தோக்குறாரு. அல்லேலூயா. நாமளும் விசுவாசத்தை வைத்திருப்போம், ஜெயிப்போம். விசுவாசம் போறான். அப்ப ஆண்டவர் இங்கே அவனை உயர்த்தது காரணம் என்னன்னா, அவனுக்கு சில நல்ல விஷயம் இருந்தது. என்னன்னா, சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் நிக்கிறான். தன் பிரச்சனைன்னு பார்க்காம போய் என்ன பண்றான், உதவி செய்யறான். ஒரு ஐக்கியத்தை விட்டு போகாம இருக்கிறான். கடைசியாக பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, வானத்தீபம் உண்டாக்குன கர்த்தர் ஆசீர்வாதமே எனக்கு போதும், அவர் உயர்த்த எனக்கு போதும் அப்படின்றார். அப்போ ஆபிரகாம் இருக்கிற நல்ல குணம் எதுனா என்னன்னா, காப்பாத்தணும், உதவி செய்யணும். அப்ப ஆபிரகாமுக்கு இருக்கிற கெட்ட குணம் என்ன கேட்டினா, கெட்ட சொல்ல முடியாது, அவங்க ஒரு பலவீனம் என்ன கேட்டினா, வருது அப்படின்னா ஓகே நான் வச்சுக்கலாம் அப்படின்றது. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட நல்ல குணத்தை வைத்துக்கொண்டு நமக்கு இருக்க கெட்ட குணத்தை என்ன பண்ண மாத்துறாரு. இங்க ஆபிரகாம் கிட்ட இருந்து நல்ல குணம் எது? சகோதரனுக்காக உதவி செய்யறது, யுத்தம் பண்ற நல்ல குணம் அவனுக்கு இருக்குது. அதனால ஆண்டவர் செல் பண்ணும்போது நல்ல குணம் ஏதாவது இருக்கணும். நல்ல குணம் ஏதாவது இருந்தாதான் என்ன வரும், உங்களை ஆண்டு ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியும். நல்ல குணமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதை வச்சு ஆண்டு யூஸ் பண்ணுவாரு. இப்ப தூண்டி போற மீனுக்கு என்ன பண்ணும், அதுக்கு தூண்டியில ஏதோ புழு ஏதாவது இருக்கணும், ஒரு சாப்பாடு இருக்கணும். ஒண்ணுமே போட மாட்டீங்களா, மீன் கப்பா என்ன பண்ணும், தூண்டியை பிடிக்குமா? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சில நல்ல குணங்கள் இருக்கும்போது அந்த நல்ல குணத்தை எடுத்து ஆண்டு பயன்படுத்தி என்ன பண்றாரா, அந்த தீமையான குணத்தை மாத்துறாரு.
இப்ப ஆபிரகாமுக்கு நல்ல குணம் இருக்கணும், காப்பு நல்ல குணம். இந்த காப்பாத்துற நல்ல குணத்தை கொண்டு போறாரு. கொண்டு போனதால அவருக்கு எதுல பலவீனமோ அது கிடைக்குது. எது கிடைக்குது? செல்வம் கிடைக்குது. செல்வம் கிடைச்ச உடனே இது நல்ல குணம் இருக்கிறதுனால அந்த கெட்ட குணத்தை, அந்த பலவீனத்தை ஆண்டவரே மாத்துறாரு. அல்லேலூயா. அதனால தீமையை நன்மையினால் வெல்லுகிறவர். அல்லேலூயா. இதான் தீமையை நன்மையினால் வெல்லுகிறவர். அப்படி உங்களுக்கு கெட்ட குணம் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல குணத்தை எடுத்து உங்க இருக்கிற கெட்ட சுபாவத்தை ஆண்டவர் மாத்துகிறாரு. இதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. ஏன் அவர் எங்க மெல்கிசேதேக் வந்தாருன்னா, எப்ப நல்ல குணம் இருக்குது, இது கெட்ட குணம் ஒரு பலவீனம் இருக்குது. நல்ல குணத்துக்காக மெல்கிசேதேக் வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிறத கெட்டது பலவீனத்தை மாத்துறாரு. அது நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாத்துவாரு. அல்லேலூயா. அதுக்கு என்ன, நம்முடைய நல்ல குணம் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் மட்டும் நல்லவனா இருக்கிறேன், நான் மட்டும் தான் இருக்கிறேன், எப்பத்தாலே தலைய மிளகு அரைக்கிறாங்க, நான் மட்டும் போய் ஹெல்ப் பண்றேன், அவ என்னைக்கா ஹெல்ப் பண்ணாளா? நான் தான் ஃபோன் பண்ணி பேசுறேன், என்னைக்காவது ஃபோன் பண்ணி பேசினாளா? உதவி செஞ்சாங்களா? நான் மட்டும் தான் போய் ஏதாவது பிரச்சனை நான் போய் நிக்கிறேன், அவன் நிக்கிறாளா? நான் நிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் பார்க்கலாமே. அல்லேலூயா. அப்படின்னு உங்களுடைய பேசிக்கோட குணத்தை நீங்க மாத்துனீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு உங்க கதை. உங்களுக்கு அது பேசிக் குணம் எதிரமா இருக்கும். நீங்கள் முதல்ல போன் பண்றவங்க இருப்பீங்க, இல்ல முதல்ல அவங்க ஹெல்ப் பண்றவங்களா இருப்பீங்க, முதல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவினா செய்யறதா இருப்பீங்க. இது உங்களுக்கு குணமா இருக்கும். உங்க ஆப்போசிட்டுக்கு அந்த குணம் இருக்காது. உடனே போன் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் இருக்காது. அவங்களுக்கு வேற குணம் இருக்கும். வேற ஒரு குணம் இருக்கும். எப்படி வேற குணம் அப்படின்னா, ஏதாவது வந்து யார வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் உபசரிப்பாங்க, அது குணம் இருக்கும். ஆனா என்ன பண்ணணுமா, இவன் பாப்பீங்க, என்னடா இந்த நல்ல குணம் இருக்கும், வீட்டுக்கு வந்த உபசரி குணம் இருக்கும். இந்த குணத்தை வச்சுட்டு ஆண்டவர் இந்த குணத்தை, எந்த குணத்தை, யாரு போன் பண்ணி பேசவே மாட்டாங்க, அவங்க எதுக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இந்த குணத்தை மாத்துவார். நீ நினைப்பீங்க, எனக்கு நான் போன் பண்ற குணம் இருக்கு, அவன் போனே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இந்த குணத்தை மாத்திட்டீங்கன்னா இவங்க மாறி இதை கொண்டு வந்துருவாங்க. நீங்க இதுல இருந்து அதுல போக முடியாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ப கொஞ்ச நாள்ல அவங்க ரொம்ப நல்லதா மாறிடுவாங்க. நீங்க இங்க என்ன பண்ணுவீங்க, இருந்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இருக்குன்னு போச்சு சொல்லக்கணக்கு கதையாயிடும். இருக்குன்னு போச்சு சொல்லக்கண்ண கதை, உலகம் போச்சு, இருக்கிறது போச்சு சொல்லக்கண்ண கதையிடும். இப்படி உங்ககிட்ட இருக்கிற கேரக்டரை வச்சு இல்லாத கேரக்டர் நீங்க மாத்தணும்னா உங்களுக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தை நீங்க என்ன பண்ண விடக்கூடாது, கடைசி வரை விடக்கூடாது. இல்லையா? அவங்க போனே பண்ணலாம் கூட, அவங்க ஹெல்ப்பே பண்ணலாம் கூட, உதவியே செய்ய, இது அவங்களுடைய கேரக்டர் குணம், இது அவங்களோட கோர். இந்த கேரக்டர் தான் தேவன் கொடுத்த உங்களுடைய சொத்து. இந்த சொத்தை வைத்துதான் இல்லாத சொத்தை வாங்குவாரு. இந்த சொத்தை நீங்க எழுந்துட்டீங்கன்னா இந்த சொத்தை உங்க வாழ முடியாது, எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் பாப்பீங்க, அவங்க போன் பண்ணி கேட்பாங்க, என்ன சிஸ்டர் போனே பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு போன் பண்ற குணமும் வந்துடும், ஹெல்ப் பண்ற குணம் வந்துடும். இங்க போன் பண்ற குணமும் இருக்காது, ஹெல்ப் பண்ற குணமும் இருக்காது, விசா குணமும் இருக்காது. கடைசியில பண்ணுவீங்க, ஐயோ யாருமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுவீங்க. அல்லேலூயா. யார் சொல்லும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எடுத்துங்க. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு இருக்கிற அந்த குணத்தை விட்டுறாதீங்க. சூப்பர் ஐயா, வந்துருங்க, இங்க வந்துருங்க பேசாம. அதுதான் அவனுங்களா. இப்படியே நீங்க போனீங்கன்னா படிப்படியாக உங்க இல்லாதெல்லாம் இருக்கிறத வைத்து கொண்டே வரும். உங்ககிட்ட மீன் இல்ல, என்ன இருக்குது, புழு இருக்கு, புழுவை போட்டீங்கன்னா மீன் வரும். அல்லையா? என்ன இருக்கிறத போடுங்கன்ற, இருக்கிற குணத்தை போட்டீங்கன்னா இல்லாத வெளி வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் புழுவே போட மாட்டேனே, நான் போனே பண்ண மாட்டேனே, அதை தேடி வரட்டும், தேடி வராது. தேடி வருவே எதுவா ஒண்ணுமே புழு இல்லாத தூண்டில மீன் மாட்டிருக்குமா? மாட்டாது. நீ என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு புழுவே, நானே புழு போட்டுக்கிறேன், அது மீன் திண்டு போகுது, இது மீனே கிடைக்க மாட்டேதுன்னா நான் அடுத்த புழுவே போட மாட்டேன்னா உனக்கு வாழ்நாள் முழுசு கிடைக்கவே கிடைக்காது.
அப்போ இருக்கிறத வைத்துக்கொண்டு இல்லாததை என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? சரி பண்ணுவாரு. ஆண்டு கூட 5 அப்பம் 2 மீன் வந்தால்தான் அது 5000 பேருக்கு மேல கொடுக்க முடியும். ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்னா அப்ப ஆண்டு நீ கொடுக்கணும். உங்களோட ஆண்டவர் இதே என்கிட்ட இருக்கப்பா, அது இல்ல, இதை வைத்து ஆசீர்வதித்து அதை கொடுப்பார். அது வந்த பிறகு அது ஆண்டு இதுதான் இருக்கு ஆண்டவரே, இது இருக்குதா, அது தர. இப்படி இருக்கிறதே கொடுக்க இல்லாதெல்லாம் தேடி வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். அதனால உங்களோட குணத்தை விட்டுறாதீங்க, அல்ல உங்க கேரக்டரை விட்டுறாதீங்க, உங்களை நீங்க ஹெல்ப் பண்றதை விட்டுறாதீங்க. எது உங்களுக்கு வருதோ அதை செய்யுங்க. அவங்க செய்யல இவங்க செய்யலன்றதுக்காக நீங்க விட்டுறாதீங்க விஷயத்த. இப்படி ஆபிரகாம் இல்லாத ஒரு குணத்தை இருக்கிற குணத்தை வைத்து பெற்றுக்கொண்டான். இதனால்தான் ஆபிரகாமை விசுவாசிக்கணும் தகப்பன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அதனால யோசிச்சு பாருங்க, லோத்தை காப்பாத்தாம இருக்கிறதுக்கு 1008 காரணம் இருந்துச்சு. அவசியமே இல்லை, அவன் ஆளும் இல்லை. 318 எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனால் அவன் செஞ்சான். அல்லையா? என் குணம், நான் கேரக்டர், என் குணம், பருந்து பேச என் குணம், காப்பாத்து என் குணம். ஒருத்தர் பிரச்சனை இப்போ நிக்குது என் குணம், அதை மாத்த முடியாது. நீங்களும் மாத்தாதீங்க, நிச்சயமா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நிக்கலாமா? ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். உயர் மறைவிலும் ஆமென். பரிசேயும் கேடகமாம் என் நம்பிக்கையும் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே கரபதலியா கரபடதல கரபதலியா கரபடதலியா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம் செட்ட எங்களை பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே, உம் செட்ட எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. தகப்பனே, ஆபிரகாம் எப்படி தகப்பனே தனக்கு சகோதரனுக்கு பிரச்சனை போது ஓடி போனானோ, அதே மாதிரி எங்க சகோதரனுக்கு பிரச்சனைனா நான் ஓடி உதவி செய்வதற்கு உதவி செய்ய கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரே போகிறான். தன்னிட கொஞ்சம் பேரா இருந்தாலும் தகப்பனே, தேவன் கூட வாக்குத்தத்தம் இருக்கிறது, அது நிச்சயம் நிறைவேறும். என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் கொல்ல முடியாது, என்னை தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது. தகப்பனே, தகப்பன் இருக்கிற ஆண்டரப்பா, மெல்கிதேஸ் மூலமாக தனக்கு கூட அட்வைஸ் எடுத்துக்கொண்ட ஆண்டவரே, எடுத்துக்கொண்டு தனக்கு இல்லாத அந்த குணத்தை அவன் ஆண்டரப்பா வரவைத்துக் கொண்ட ஆண்டவரே. அவன் எங்களுக்கு இருக்கிற குணத்தை நாங்கள் உம்மிடத்தில் காண்பிக்க இல்லாத குண தேவனுக்குள்ளாக சிருஷ்டிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தகப்பனே உமக்கு நன்றி. வந்து ஒவ்வொரு ஆசிரியங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, நன்மையை தாங்க. ஆபிரகாமை போல தகப்பனே எங்களையும் ஆண்டரப்பா உதவி செய்வர்களாக, தேவ வார்த்தையில உறுதியா நிக்கிறவர்களாக தகப்பனே, தனக்கு இருக்கிற குணத்தை இல்லாத குணத்தை வைத்து நாங்க இருக்கிற குணத்தை இல்லாத சில விஷயங்கள் ஆண்டப்பா எங்க வாழ்க்கையில இருக்காண்டவரே, இருக்கிறத வைத்து இல்லாததை ஆண்ட பெற்றுக்கொள்ள உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனை ஒப்பு கொடுங்க, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா பொல்லாப்புகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கிற மகிமையில உமக்கு செலுத்து. நாங்க இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் சதா காலமோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லலாமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களும் மாறுவது. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு கரங்களை கொடுத்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.